எடப்பாடி கழகம் வந்து எல்லாமே ஆட்சி அமைக்கும் 2026 ஆட்சி அமைக்கும் சொல்லியிருக்கீங்க. தற்போது இல்ல அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இருங்க குழுங்கிறது சொல்றேன். எங்களை தவிர்த்து விட்டு எந்த ஒரு கூட்டணியும் ஆட்சி அமைக்க முடியாத அரசியல் சூழ்நிலை தான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். அதுக்கு காரணம் எனது எத்தனையோ சோதனைகளையும் தாண்டி என்னோடு பயணிக்கின்ற லட்சம் தொண்டர்களும் அவர்களை வழிநடத்துகின்ற நிர்வாகிகள் தான் காரணம். அதனால இன்றைக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை தவிர்த்து விட்டு தமிழ்நாடு அரசியல் இல்லை என்பது உங்களுக்கு தெரியும். 21 தேர்தலையும் ஆட்சிக்கு யார் வர வேண்டும் என்பதை தீர்மானிக்கின்ற சக்தியாக இருந்தோம். இந்த தேர்தலில் நாங்கள் சேர்கிற அணிதான் உறுதியாக ஆட்சி அமைக்கும். அதனால அதான் சொல்றேன், தமிழ்நாட்டில் கூட்டணிக்கு தலைமை தாங்குகின்ற கட்சிகள் இன்னைக்கு என்னென்ன கூட்டணி இருக்கு, எந்தெந்த கூட்டணி உருவாக இருக்கு அப்படிங்கிற கட்சிகளுக்கு தலைமை தாங்குகின்ற கட்சிகள் எங்களை அணுகி பேசி வருகிறார்கள். நாங்கள் உறுதியாக இந்த தேர்தலில் கூட்டணி தான் போட்டியிட போறோம். நாங்கள் எந்த கூட்டணிக்கு செல்வோம் என்பதை உறுதியாக உங்களுக்கு தெரிவித்தோம்.